7th Standard Mathematics, Term 1, Chapter 1, Exercise 1.5, Question number 7. Come and see a fruit vendor sells 30 apples and 50 pomegranates. If she makes a profit of rupees 8 per apple and loss rupees 5 per pomegranate, what will be her overall profit or loss? ஸோ பாருங்கள், கமர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட் வெண்டர் இருக்காங்க. அவங்க வந்து 30 ஆப்பிள்ஸும் 50 பொமிகிரானட்ஸும் விற்றுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவங்க ப்ராஃபிட் வந்து ஒரு ஆப்பிளுக்கு வந்து 8 ரூபா வச்சு கிடைக்குது. அதாவது பெர் ஆப்பிள்னா ஒரு ஆப்பிளுக்கு 8 ரூபா வச்சு கிடைக்கும்னு அர்த்தம். அண்ட் ஒரு ஆப்பிளுக்கு லாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு பொமிகிரானட்டுக்கு லாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 ரூபா ஆச்சு. 5 ரூபா நஷ்டம் ஏற்படுது. ஸோ மொத்த வியாபாரத்தில் லாஸாக, அதாவது நஷ்டமாக லாபமாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கண்டுபிடிக்கணும். ஸோ அவள் சோல்வ் பண்ணிக்க டோட்டல் ஆப்பிள்ஸ் எவ்வளவு 30. டோட்டல்ஸ் ஆப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 30. இப்போது ப்ராஃபிட் என்னன்னு பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் என்ன ஏதாச்சும் ப்ராஃபிட் தான். ஸோ ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ 30 × ₹8. ஒரு ஆப்பிளுக்கு 8 ரூபா ப்ராஃபிட்னா 30 ஆப்பிள் எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கும்? 30 × 8 இருக்கும். 0 3 4 24. ஸோ 240 rupees இவளுக்கு ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் பொமிகிரானட்ஸ் எவ்வளவு? டோட்டல் பொமிகிரானட்ஸ் பார்த்தீங்கன்னா 5, அதாவது 50 பொமிகிரானட்ஸ் டோட்டலு. லாஸ் பார்த்தீங்கன்னா 5 rupees. ஸோ லாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு 5 ரூபா வச்சு 50 பொமிகிரானட் விட்டுருக்காங்க. அதாவது பெர் பொமிகிரானட் விட்டுருக்காங்க. பெர்னாலே ஒன்றுன்னு அர்த்தம், ஒன்றுத்துக்குன்னு அர்த்தம். ஒன்றுத்துக்கு 5 ரூபா வச்சு லாஸ் ஆகிருக்குது அர்த்தம். ஸோ அப்போது 5 × 50. ஸோ 50 × 5 0 25. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் 250 வருது. ஸோ அப்போது எது பெருசாக இருக்குது? லாஸ் பெருசாக இருக்கா, ப்ராஃபிட் பெருசாக? பார்த்தீங்கன்னா லாஸ் தான் பெருசாக இருக்குது. ஸோ லாஸ் இஸ் கிரேட்டர் தென் ப்ராஃபிட். ஸோ எவ்வளோ லாஸ் இருக்குது? 250. பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கம்மி பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ப்ராஃபிட்டும் சின்னதாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டை 2வது போட்டுக்குங்க, சின்னதாக கம்மி. ஸோ அப்போ 250 - 240 10 rupees லாஸ். ஸோ ஹீ சைடே லாஸ் ஆஃப் இஸ் 10. 10 ரூபா நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, 240 வந்திருக்கு. அதே நேரத்தில் லாஸ் பார்த்தீங்கன்னா 250 வந்திருக்கு. அவங்க 50 பொமிகிரானட் விற்றுருக்காங்க, அதில் வந்து 250 ரூபா லாஸ் ஆகிருக்கு. ஆனால் இவங்க 30 ஆப்பிள் விற்றதில் 240 ரூபா இதுதான் கிடச்சிருக்கு. 240 ரூபா தான் ப்ராஃபிட்டாகவே கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 10 ரூபா லாஸாக தான் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ லாஸ் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம லாஸில் வந்து ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி லாஸ் எவ்வளோ ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 10 ரூபா லாஸ் வச்சு அவங்க வந்து வியாபாரம் ஓடிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.